நண்பர்களே வணக்கம். ஏற்காடு கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பனி ரொம்ப திக்காக இருக்குது. பாருங்கள் ஒரு லேக். இது பேர் வந்து ஆர்னமெண்டல் லேக், அதாவது அலங்கார ஏரி. அதுதான் இதோட ஒரிஜினல் நேம். இப்போ மிஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட அதோட எல்லைகள் வந்து நம்மளுக்கு தெரியல. சில்னஸ் அதிகமாக இருக்குது, பனி அதிகமாக இருக்குது, தூறல் மழையும் இருக்குது. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கிளைமேட். தை மாதத்தில் வழக்கமாக ஏற்காடு இந்த பனி குளிருக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு பெக்யூலியர் கிளைமேட். டூரிஸ்ட்லாம் டெஃபினட்டாக இதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால போட்டிங் போக முடியாது, ஏன்னா விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்றபடிக்கு இந்த கிளைமேட் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது. ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒன்றுமே தெரியல பாருங்க. குளிராகவும் இருக்குது, தூறல் மழை இருக்குது, சில்லுன்னு இருக்குது. ஆனால் இந்த கிளைமேட் 2 மணின்றது ரொம்ப சன்லைட் அதிகமாக இருக்கணும் நார்மலாக. அது ஏற்காடில் என்னென்னா எங்கேயாவது மழை புயல் அப்படின்னா வந்து அதோடைய எஃபெக்ட் வந்து இங்கே இருக்கும். ஏன்னா அது கடல் மட்டத்துலேருந்து ஒரு 1500 அடிக்கு மேலே இருக்கிறதுனால. ஊட்டி கொடைக்கானல் அடுத்தது ஏற்காடு தான் அந்த கடல் மட்டத்துலேருந்து அதிகமாக இருக்கிற இடம். பிரிட்டிஷ் பீப்புள் இங்கே இருக்கும்போது இந்த இடத்த வந்து அவங்க அந்த ஹாலிடே டைமில் வந்து இவங்க தான் வந்து அவங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அவங்க கட்டியிருக்கிற பல பில்டிங்லாம் இன்னும் இருக்குது இங்கே. இந்த கிளைமேட்டுக்காக அவங்க வந்திருக்கலாம். காஃபி ஆனால் அவங்க கொண்டு வந்ததான் இங்கே. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இந்த கிளைமேட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் விசிபிலிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. பாருங்கள் நண்பர்களே, இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுங்கள். மக்களோட இயல்பு வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும். மரங்கள் பாருங்கள், சில்லுன்னு. ஸோ நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.